நம்ம லாஸ்ட்டாக 2 பேர்டு வாங்கிட்டு வந்தோம், 2 ஃபிஞ்சஸ் வாங்கிட்டு வந்து கேஜியில் விட்ட மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்து வந்தால் தான் இந்த வீடியோ புரியும். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அந்த கேஜில் இந்த பேர்டை விட்டோம். விட்ட பிறகு என்னாச்சு, சண்டை போட்டுச்சா இல்லை ப்ரீட் ஆச்சா என்னங்கிறத இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. நம்ம பேர்டு விட்டதுமே இது சூப்பராக ரியாக்ட் பண்ணிச்சு. நான் கூட சண்டை போடணும்னு நினச்சேன், ஆனால் சண்டை போடவே இல்லை, செம்மையாக ரியாக்ட் பண்ணிச்சு. மேல் வந்து ஆக்சுவலாக அங்கே தனியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இங்கே விடவும் அது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்லாம் பயங்கரமாக ஆடிட்டுருக்கு. அது நல்லா செட் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் சில பேர்லாம் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறோம் மாற்றி. அப்போல்லாம் சண்டை போட்டுருந்திங்கன்னா உங்களுக்கே பார்க்க கஷ்டமாக இருக்கும். நம்ம 2 to 3 days 3 நாளில் வந்து பிரிச்சிட்டோம்னா நல்லது, இல்லைன்னா கண்டிப்பாக சண்டை போட்டு ஏதாவது ஒரு இதாகிடும். ஆனால் இந்த பேர் வந்து பார்க்க செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வேகமாகவே ப்ரீட் ஆனாலும் ஆக சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேர்டு நல்லா ஆக்டிவாக தெரியுது 2 பேர்டுமே. ஸோ வந்து இதுக்கிட்ட எனக்கு நான் நோட் பண்ண அளவுக்கு இது வேகமாகவே வந்து ப்ரீட் ஆக நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது சுத்தமாக பயப்பட பார்த்தீங்களா, எவ்வளோ க்ளோஸாக போய் உட்காந்துருக்குன்னு. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நைட் போய் கேஜ் அக்சஸ் பண்ணிடும். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது, வேகமாக ப்ரீட் ஆகும். இது வந்து நம்ம செகண்ட் ப்ரீடிங் பேர். இந்த ப்ரீடிங் இன்னும் ரிசல்ட் வரல, இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இது வந்து நம்ம தேர்ட் பேர், நம்ம இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல அந்த பேர். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நான் க்ளோஸில் காட்டுறேன். நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேரோட ப்ரீடிங் ரிசல்ட் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பேரோட கீழே விட்டுருந்தோம்ல, அந்த பேரோட ப்ரீடிங் ரிசல்ட் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம அந்த பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் கரெக்டாக ஒரு 10 days கழிச்சு தான் வந்து நான் பானையை செக் பண்ணி பார்த்தேன். நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 eggs இருந்துச்சு அந்த பானையில். நான் அடிக்கடி செக் பண்ணலை. அப்புறம் ஒரு 3 days கழித்து மறுபடியும் போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து 1 2 3 4 5 மொத்தம் டோட்டலாக 6 இது இருந்துச்சு, 6 எக் இருந்துச்சு. ஆனால் எனக்கு பார்க்க ஒரு எக்கு பொறிக்குமான்னு தெரில. ஆனால் பார்க்கலாம் எப்படி வருது, ரிசல்ட் வருதுன்ட்டு. அடிக்கடி செக் பண்ணோம்னா நமக்கு எக்கை வந்து அது கீழே தூக்கி போட நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 weeks கழிச்சு நான் செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வந்து 4 6 இருந்துச்சு. 5 6ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 5 6 இருந்துச்சு. இல்லை 4 6 தான், 5 6 இல்லை, 4 தான். பார்த்தீங்களா, இது வந்து அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு எடுத்தது. 1 2 3 4 ஆமாம் கரெக்டாக வந்து 4 6 தான் இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல பார்க்கவே. இன்ச்சஸ் 6 பார்க்க வந்து கரெக்டாக இப்படி தான் இருக்கும். நம்ம இது எல்லோரும் பார்க்க முடியுமான்னு தெரில, ஆனால் கரெக்டாக நம்ம சொல்லணும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு எறும்பு உள்ளே போச்சுனாலுமே வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சர், எல்லாத்தையுமே இது பண்ணி விட்டுரும். பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு ஒயிட்டாக. இது வந்து இன்னொரு 5 days கழிச்சு போய் இந்த பார்த்தப்ப நல்லா ஒயிட் கலராக எல்லாமே வந்து ஒரு ஃபிஞ்சஸ் தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. 1 2 3 4 இதுலேயும் பாருங்கள் கரெக்டாக 4 6 இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது பார்க்கவே. எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்க மாதிரி தெரியுது. நம்ம அடுத்து ஒரு 5 days கழிச்சு போய் பார்த்தேன். அப்போ தான் பெரிய சஸ்பென்ஸ் என்னென்னா, கரெக்டாக நம்மகிட்ட 4 6 சொல்லிட்டு இருந்தோம்ல, 4 கிடையாது 5 டோட்டலாக. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய சஸ்பென்ஸ். ஏன்னா நான் டெய்லி பார்த்தேன், அது எப்படி தெரியல, வீடியோவில் எதுலையுமே கேப்சர் ஆகவே இல்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது தான் பார்த்தா 5 6 இருந்துச்சு. அந்த ஒரு எக்கும் அதில் எக்ஸ்ட்ரா எக்கும் தேவையில்லாமல் உள்ளே இருந்துச்சு. நான் அதை வச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டேன். டோட்டலாக இப்போ வந்து ரிசல்ட் என்னென்னா 5 6. நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நான் அது ப்ரீடிங் டயத்தில் என்னென்ன ஃபுட்டு வைக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் அதை அடுத்த வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா அப்போ தான் பேர்ட்ஸ்லாம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து நார்மல் ரைஸ் தான் வச்சுருக்கேன் இந்த வீடியோவில். இதை நான் ரைஸ் சாப்பிட்டா அது கொஞ்சம் வெயிட் போடும். அதே மாதிரி எக் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் வைக்கலாம். இதெல்லாம் வந்து நான் என்னென்ன ஃபுட்டு வைக்கலாம் அப்படின்றது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பார்த்தீங்களா எல்லா சிக்கும் நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருக்கல. ஃபுல்லாக டோட்டலாக 5 6, அது போக 2 வந்து பேரண்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக 5 6 சொன்னோம். அந்த 6ல் ஒரு இது வந்து டேமேஜ் கொஞ்சம், மீதி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எல்லா சிக்ஸும் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. ஒரு சிக் வந்து கால் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது சரியாகாது, அவ்வளோதான். அது ஒன்றும் செய்ய முடியாது. செம்மையாக பறக்கிறதுல சூப்பராக இருக்குல்ல, வேறு லெவலாக இருக்குது பார்க்கவே. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்க பேர்டோட ப்ரீடிங் ரிசல்ட் வந்து இந்த இதுதான். டோட்டலாக 5 6 இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.